அற்புதங்களை செய்கிறவருமே ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறங்க தாவே. மை ஸ்தோத்திரங்க தாவே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரங்க தாவே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமே வனைந்திடுமே. அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே. இந்த மீட்பு கண்களினால் காண்கின்றேனே. என்பகனா தேசமதை கண்களினால் காண்கின்றேனே. என்பகனா தேசமதை திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. வசனோ தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தெய்வமாக வழி நடத்தோ. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. ஸ்தோத்திரங்க தாவே. நாம் கர்த்தாவே நீர் குயவன் கர்த்தாவே. இப்படி கரத்தில் இருக்கிற களிமண்ணாய் நாங்கள் வந்து நிற்கிறோங்க தாவே.
தேவரே நீர் எப்படி வணைய சித்தமாக இருக்கிறீரோ அப்படியா எங்களை நீர் வணைந்து உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று கர்த்தாவே நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் கர்த்தாவை ஆராதனை கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தேவன் தாமே கர்த்தாவே நீ நடத்துவீராக, நீ நடத்துவீராக. நடத்துகிற கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவை. தூக்கத்திலேருந்து முடிய மட்டுமாய் பிரசன்னத்தினாலே நீ மூடி பாதுகாத்து கொள்ளணுமா நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறப்பா ஸ்தோத்திரம். இன்னும் யாரெல்லாம் இந்த ஜபத்தில் வந்து கலந்து கொள்ளணும்னு வாஞ்சிக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் தேவன் தாமே நீ கொண்டு வந்து கர்த்தாவே இப்படி நாமத்தை நீ மகிமைப்படுத்தி கொள்ளணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே வாலிப பிள்ளைகளை கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தங்களை அல்ல கர்த்தா உண்மை உயர்த்தி இப்படி நாமத்தை கர்த்தாவே உயர்த்தி பிடிக்க நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் அனுகிரகத்தை தந்தலுமா ஜெபிக்கிறோம். நீர் எப்படி நடத்த சித்தமாக இருக்கிறீரோ அப்படியா நீ நடத்துவீராக. இப்படி நாம் மகிமைப்படுக்கென்று கர்த்தாவே ஐயா வாழவும் ஜீவிக்கவும் கத்த பிழைக்கவும் கர்த்தாவே நீர் அனுகிரகத்தை உண்டு பண்ணி தர வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜபங்கேல எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இப்பொழுது கூட வாலிப பிள்ளைகள் முன்பாக வந்து இந்த ஆராதனையை நடத்தி கொடுப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நாம் முதலாம் பாடலாக சிலுவை சுமந்தோராய் சீஷன் ஆகுவோம் என்கிற பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், சிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். வாழ்வும் இயேசுவே சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார் விருதாவாகிறேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். கிருபை தருகிறார் விருதாவாகிறேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழையும் கண்ணையும் தருவானே, பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே,
தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாம் இரண்டாம் பாடலாக இன்ப இயேசு ராஜாவே என்கிற பாடலை பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு ஏழையான் புல்வீதியில் உலாவிடுவேன். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு. இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு. கரை திரையற்ற பரிசுத்தரோடு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு ஏழையான் பொன்வீதியில் உலாவிடுவேன், ஏழையான் பொன்வீதியில் உலாவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முள் கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், ஒரு கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். முள் கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், ஒரு கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். முள் கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், ஒரு கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்தேன், வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்தேன். ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லாமே. ஆமென். ஒரு டயர்டான நாள் தான், இருந்தாலும் ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செலுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். மேன் எல்லாரும் என் கூட சேர்ந்து ஆண்டவரை நாம் ஆராதிக்கலாம். உட்கார்ந்தனமாக இன்னொரு பாடலை கூட நாம் பாடலாம். ஆனால் எல்லாம் கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்க. சரி, ஓகே. ஒரு பாடல், ஒரு ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த பாடலை நம்முடைய சபையில் பாடின ஞாபகம். அதை கொஞ்ச நேரம் நாம் கற்றுக்கொண்டு பாடி நம்ம அதுக்கப்புறம் ஆராதனைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். உம்நாமம் வாழ்க ராஜா என் தந்தையே, உம்மரசு வருக ராஜா என் தந்தை என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உம்நாமம் வாழ்க ராஜா என் தந்தையே, உம்நாமம் வாழ்க ராஜா என் தந்தையே, உம்மரசு வருக ராஜா என் தந்தையே, உம்மரசு வருக ராஜா என் தந்தையே. வாழ்க ராஜா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா, யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. கையை தட்டி பாடலாம். வாழ்க ராஜா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. ராஜாதி ராஜா நீரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. ராஜாதி ராஜா நீரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. உயிரோடு எழுந்தவரே, வேகமாய் வாருமையா. உயிரோடு எழுந்தவரே, வேகமாய் வாருமையா. கையை தட்டி பாடலாம். வாழ்க ராஜா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா.
பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நாமம் என்றைக்கும் வாழணும். ஆமென். அல்லேலூயா. ஒரு உலகத்துல ஒரு மனிதனுக்கு முடிவு வருமெனால், மரணம் வரவேனால், நான் இப்படியாக சொல்லுவேன், ஒரு அரசியல்வாதியோ இல்லை ஒரு ஆளுகை செய்த ஒரு ஆட்சியாளரோ இறந்து விட்டாருன்னா அவங்களுக்கு அடுத்து வரவங்க என்ன சொல்லுவாங்க? அவரோட ஆட்சி தான் நாங்கள் செய்கிறோம், அவரோட தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆமேன். அல்லேலூயா. அந்த ஆட்சிக்கெல்லாம் ஒரு காலத்தில் முடிவு இருக்குது. ஆமேன். ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய ஆட்சிக்கு என்றென்றைக்கும் முடிவே இல்லை. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய நாமம் என்றைக்கும் வாழணும். ஆமேன். அல்லேலூயா. அதை பிரஸ்தாபப்படுத்தத்தக்கதாக நாமும் இந்த உலகத்தில் வாழணும். ஆமேன். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் கடைசி வரைக்கும் இந்த பூலோகத்தில் எதிர்பார்த்தது எல்லாம் என்ன என்று சொன்னால், அவரை மகிமைப்படுத்தும்படியாக தான் அவர் எதிர்பார்த்தார். ஆமேன். அல்லேலூயா. எங்கெல்லாம் அவரை மகிமைப்படுத்தினார்களோ அங்கெல்லாம் அவர் பராக்கிரமாய் கிரியை செய்தார். ஆமேன். அல்லேலூயா. இன்றைக்கும் அந்த ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமேன். நம்முடைய ஆண்டவருக்கு முடிவே இல்லை. ஆமேன். அல்லேலூயா. அவர் என்றைக்கும் என்ன பண்றாரு? உயிரோடு கூட இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. நான் வரும்பொழுது யூடியூப்ல ஒரு நாடகத்தை பார்த்தேன். அந்த நாடகத்துல ஒரு குழந்தை எப்படியாக அவங்க அப்பா கிட்ட சொல்லுது. அவங்க அப்பா கேட்கிறாரு, ஏமா நீ சோகமா உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இன்னைக்கு தானே ஏசப்பா செத்துட்டாரு, அதனால நான் சோகமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. ஆமேன். அல்லேலூயா. நம் குழந்தையை போல அறியாமை இல்லாதவர்களால் நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய தகப்பன் என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அவருக்கு முடிவே இல்லை. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே 2 கைகளும் வானத்துக்கு நேராக உயர்த்தி இந்த அடியை என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே மாறும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமம் அது. பாவத்திலே மாறும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமம் அது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் அது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே மாறும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமம் அது. பாவத்திலே மாறும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமம் அது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் அது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக முடிஞ்சா 2 கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லலாம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். நம் பாவத்தில் உழந்து கொண்டிருக்கும் பொழுது
பாவமே நம்முடைய உடையாய் மாறின பொழுது நம்முடைய அழுக்கான உடையை கழற்றி விட்டு நமக்கு ரட்சிப்பின் வெண்வஸ்திரத்தை உடுத்த அவர் சாபமானார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருத்தன் இந்த உலகத்துல தப்பு செய்தான் என்று சொன்னால் மனிதர்களாகிய நாம் நமக்கு எதுக்கு வம்பு, அவனை திருத்துறதுக்கு நமக்கு என்ன தலையெழுத்தா என்று கடந்து போயிடுவோம். ஆனால் நம் பாவத்துல உழன்ற போது அவர் தன்னை வெறுத்து தன்னைத்தானே வெறுத்து இந்த உலகத்துல சாபமானார். ஆமென். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தெய்வம் இந்த உலகத்துல அநேக தேவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், அவர்களுக்கெல்லாம் ஈடு இணையற்ற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் பாவத்துல இருந்த போது என்னை தூக்கி எடுத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த பரிசுத்தமான இடத்துல என்ன நிக்க வச்சிருக்கிறீங்களாப்பா. அநேகரின் வாழ்க்கையை குறித்து ஆண்டவரை தவறான ஒப்பீனியன்ஸ் சொல்லும் பொழுது கர்த்தர் நீர் என் வாழ்க்கையை குறித்து ஆண்டவரை எல்லா ஒப்பீனியன்ஸை நீர் மாற்றி போட்டீரே அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் நாம் உயர்த்தலாமா? பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்த நாமமது, பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்த நாமமது, பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது, பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது, இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். அவருடைய நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டார், நம்முடைய சொந்தமாய் மாறினார். மன்னித்தது மாத்திரமல்ல, அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். மனிதர்களாகிய நாம் அநேகரை நாம் மன்னிக்கிறது உண்டு, அவரை மனதளவில் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் இல்லை. ஆமென். ஆனால் நம்முடைய பரம தகப்பன் நம்மை மன்னித்தது மாத்திரமல்ல, நம்மை சொந்த பிள்ளைகளாய் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த அன்பை எண்ணி ஆண்டவர் நாம் துதிக்கலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டீரே. ஆண்டவரே நாங்கள் எங்கோ நாங்கள் வாழ்ந்த பொழுதெல்லாம் எங்களை தேடி வந்து எங்களை மீட்ட நல்ல நேசரே என்று சொல்லி ஆண்டவர் நம்ம துதிக்கலாமா? யாரும் சும்மா இல்லாம அப்பா, இந்த நாள்ல ஆண்டவரே நீர் எங்களுக்காக நல்கிய விலையேறப்பட்ட ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவர் நீர் எங்களுக்காக சாபமா நீரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. எங்களை தேடி வந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. எல்லாரும் சொல்லலாம், அழகான அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே
இன்றைக்கோ முடிந்து போயிருக்க வேண்டியது ஆண்டவரே. ஆனால் உம்முடைய இரத்தத்தினால் ஆண்டவரே, உம்முடைய மீட்பினால் அதை நீர் மாற்றினீர் ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே, எத்தனையோ டாக்டர்ஸ் எங்களை குறித்து ஆண்டவரே காரியங்களை தப்பாக சொல்லிட போது, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நெகட்டிவாக வந்த பொழுது கூட ஆண்டவரே நீர் ஆண்டவர் உம்முடைய சித்தத்தின்படி எங்களை மாற்றினீர் ஆண்டவரே. உயிர்ப்பித்தீரே, உமக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உயிர் வாழும்படியாய் நீர் உம்முடைய உயிரை எங்களுக்காக தியாகம் பண்ணினீர் அப்பா ஆண்டவரே. அதற்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களே அல்ல ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் சொல்லலாமா ஆண்டவரே? உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உணர்ந்தவர்களாக எல்லாரும் சொல்லலாம். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. இயேசுவே உம் நாமமே, கிறிஸ்டியன் கன்வென்ஷனில் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக ஒரு அறிஞரை கூப்பிட்டுருந்தாங்களாம். அந்த அறிஞர் வந்து எப்படி சொல்லணும்னா, அவர் வந்து கடவுள் நம்பிக்கையற்ற ஒரு அறிஞராக இருந்தாராம். சயின்டிஸ்ட்னு நம்ம நினச்சிக்கலாமே. அந்த சயின்டிஸ்ட் நினச்சிட்டு அந்த கன்வென்ஷனில் இருக்க அந்த பாஸ்டர் சொன்னாராம், இப்போது ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் அந்த சயின்டிஸ்ட் வந்து பேசுவார் அப்படின்னு. அந்த சயின்டிஸ்ட்டை குறித்து எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் உடனே ஜனங்கள்லாம் சலசலப்பாக பேசுகிறாங்களாம். இவர் என்ன பேசுவார்? இவர் கடவுளை பற்றி நம்பிக்கையே இல்லையே, எல்லாத்தையும் கடவுள் நம்பிக்கை அற்றவராக இருக்கிறாரு, இவரை கூப்பிட்டு என்னதை பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அந்த சயின்டிஸ்ட் வந்து மைக்கை பிடிச்சி சொன்னாராம், என்ன சும்மா இயேசு கிறிஸ்து எதை எதிர்பார்க்காம தான் தாங்க உயிரை கொடுத்தாரு அப்படின்னு நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். உடனே எல்லா ஜனங்களும் முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்களாம். பத்தியா இந்த ஆளை விட்டா என்ன பேசுகிறாரு பத்தியா, இவரை விட்டதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சயின்டிஸ்ட் சொன்னாராம், அவர் எதையுமே எதிர்பார்க்கல, இயேசு கிறிஸ்து
கிறிஸ்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதிர்பார்த்ததெல்லாம் ஒன்று தான். உங்ககிட்ட நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதே ஸ்தானத்தில் அவரை நீங்கள் உயர்த்தணும் தான் எதிர்பார்த்து இந்த உலகத்தில் மரிச்சாருன்னு சொல்லிட்டு மைக்கு வச்சுட்டு போய் உட்காந்தார். ஆமென், அல்லேலூயா. ஒரு கடவுள் நம்பிக்கையற்ற ஒரு மனிதனுக்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி அப்படிப்பட்ட ஒரு பற்றுதல் இருக்குமானால் அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிற நீங்களும் நானும் அவரை எப்படி நாம் ஆராதிக்க வேணும். ஆமென், அல்லேலூயா. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் நம்முடைய துதியை ஏற்றுக்கொள்ள உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு இந்த மாலை வேளையில் நீங்கள் பெருங்காற்றோட பெருமழையோடு கூட ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கலக்கத்தோடு கூட வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய எல்லா காற்றையும் எல்லா புயலையும் மாற்றி போட அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே. எல்லாரும் கைகளை உயர்த்தி கடைசியாக நாம் பாடி முடிக்கலாம். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். ஆண்டவரே உங்க நாமத்தை நாங்க உயர்த்துகிறோம். அப்பா நாங்க உயர்த்துகிறோம் ராஜா. பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சத்தமா பாடி முடிக்கலாம். உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லலாம். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. ஆண்டவர் நம் துதி ஸ்தோத்திரங்களில் பிரியப்பட்டார் என்று சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் உயர்த்துவோம். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஜப சிந்தையில் நாம் உட்கார்ந்து கொள்வோம். இப்பொழுது ஒரு 2 ஜப குறிப்பை தம்பி ஆரோன் வந்து முன்பாக சொல்லுவார். அதற்கு நாம் ஜெபிப்போம். ஒன்று சேர்ந்து வாய்களை திறந்து ஸ்தோத்தரித்து நாம் ஜெபிப்போம். ஆமென், அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளாக ஜெபிக்கலாம். முதலாவது ஜெப குறிப்பு, நம்முடைய சபையின் வாலிப பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய அனுபவத்தில் வளர ஜெபிப்போம். இதற்காக நான் அவர்கள் ஜெபிப்பார். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஏசப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டு பாடுபட்டு அப்பா எங்களுக்காக ஆண்டவரே ரத்தத்தை சிந்திய இந்த நாளை நினைவு கூறத்தக்கதாய் எங்களுக்கு நீர் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளாய் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் பாடல்களை பாடவும் தந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் சொல்லப்பட்ட ஆண்டவரே ஜெப குறிப்புக்காய் வருகிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவியத்திலே அப்பா வளருவதற்கு நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். சபைகளில் எல்லா வேலைகளிலும் ஈடுபடுகிற பிள்ளைகள் அப்பா இதே போல் ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஆண்டவரே ஒருபடி மேன்மையாக இருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். அதற்கு எந்தெந்த காரியங்கள் ஆண்டவரே இவர்கள் எசப்பா ஆண்டவரே எடுக்க வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றிலும் வேதத்தில் வாசிக்கிறதும் இருந்தாலும் இப்போ ஜெபிக்கிறதுலையும் எல்லாவற்றிலும் பிள்ளைகள் அப்பா ஒரு முன்மாதிரியாக ஆண்டவரே இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை அப்பா நீர் பிள்ளைகளுக்கு தாங்க அப்பா வேதத்தை வாசிக்கிற அனுபவத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கிறோம். நாங்கள் எல்லா காரியங்களும் ஏசப்பா நாங்கள் முன்னேறுவதற்கு நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். வரக்கூடிய நாட்களே அப்படி ஒரு ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருவதற்கு ஆண்டவரே நீர் காரியங்களை நீர் எங்களுக்கு நடப்பிக்க முடிக்காய் செபிக்கிறப்பா. நீர் அப்படியே செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. துதிங்க நமக்கு மேலே சுமக்க ஏறெடுத்து செபிக்கிறோம் உங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். இந்த தபத்தை ஆசீர்வதிக்காக நாம் ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரண்டாவது ஜெப குறிப்பு, அநேக வாலிப பிள்ளைகள் பெற்றோரை இழந்து வாழ்கின்றார்கள். அவர்களுக்கு எல்லா தேவைகளும் கர்த்தர் சந்திக்கப்பட ஜெபிப்போம். அவர்கள் எதிர்காலத்தில் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிப்போம். இதற்காக தம்பி அபிஷேக் அவர்கள் ஜெபிப்பார்.
நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்டு வந்தால் தரப்படுறதுக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பாண்டவரே. நிறைய வாலிபிள்ளைங்க ஆண்டவரே ஏசப்பாண்டவரே, அவங்க அம்மா அப்பா எல்லாமே இருக்காங்க ஏசப்பா. அவங்களுக்கு வேண்டிய ஆண்டவரே சுகத்தை ஒரு பல்ட்டி தரப்படுறதுக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பாண்டவரே. அவங்களுக்கு வேண்டிய பணத்தேவைகளை சந்திக்கப்படுறதுக்காக உங்களுக்கு நன்றி. அவங்க படிக்க வேண்டிய பணத்தேவைகளை சந்திக்கப்படுறதுக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பாண்டவரே. நீங்களே பொறுப்பெடுத்து வாழ் நடத்துங்க ஏசப்பா. இந்த ஆழ்ந்த தட்டு முடிவுங்க பிரசங்க உதவி செய்யுங்க. இயேசு மூலம் கேட்குறேங்க ஜூனால் பிதாவே ஆமென். கர்த்ததாமே ஜபத்தை ஆசீர்வதிக்காம ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் அப்படியே ஜெப நிலையில் இருப்போம். இன்னொரு ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம். இந்த ஜெப குறிப்பு நான் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் மனசில் நினச்சிட்டு இருந்தேன். இங்கே வரும்போதும் அதே ஒரு உந்துதல் எனக்கு இருந்தது, அதனால் நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆண்டவரை எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை பார்த்து ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு சம் பர்சன்டேஜ் தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பாஸ்டர்ஸை பார்த்து, ஒரு குறிப்பிட்ட அவர் நல்லா பாடுறாரு, இவர் நல்லா ஜெபம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பாஸ்டர்களை பார்த்து தான் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர்களை ஏற்றுக்கொள்கிறார். அப்படிப்பட்ட ஊழியர்களுக்காக நான் ஜெபிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நல்லதுன்னு சொல்கிறீங்க? ஆமேன். அவருடைய வாழ்க்கைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமேன். அல்லேலூயா. அந்த பாஸ்டர்கள், ஊழியக்காரர்கள், சுவிசேஷர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வைக்கணும். ஆமேன். அல்லேலூயா. இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெப குறிப்புக்காக அஜயனா ஜெபம் பண்ண நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு கூட இருப்போம். அன்புள்ள தகப்பனே அப்பா, இந்த மாலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. இந்த குட் ஃப்ரைடே ஆராதனை கர்த்தர் இயேசப்பா, இந்த நாளிலும் தகப்பனே இயேசப்பா, சகோதரர்களாய் கர்த்தர் இயேசப்பா ஒருமித்து நாங்கள் நடத்துகிற இந்த ஆராதனையிலும் தகப்பனே சொல்லப்பட்ட ஜெப குறிப்பை கூட நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஒவ்வொரு போதகர்மார்களையும் கர்த்தர் இயேசப்பா நாங்கள் நினைக்கிறோம் தகப்பனே இயேசப்பா. பேர் கர்த்தர் இயேசப்பா, அநேக போதகர்மார்களை கர்த்தர் இயேசப்பா நீ தொட்டிருக்கிறீர் ராஜா. முத வார்த்தைகளை பேசுகிற தாசன்களை தகப்பனே இயேசப்பா நீ எழுப்பியிருக்கிறீர் கர்த்தர் இயேசப்பா. இயேசப்பா இந்தபடியான கர்த்தர் இயேசப்பா அந்த போதகர்மார்களை ஒரு விஷயம் தகப்பனே இப்போ தப்பி செல்லாதபடி தகப்பனே உமது மந்தைக்குள்ளே கர்த்தர் இயேசப்பா இயேசப்பா அந்த மாடுகளை மேய்க்கிறது மாதிரி கர்த்தர் இயேசப்பா அவர்கள் கொடுக்காத அந்த வேலைகளை தகப்பனே இயேசப்பா பக்குவமாய் செய்து முடிக்க ராஜா நீ அவர்களுக்கு கிருபை செய்யும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஒரு கூட ஜனமானது கர்த்தர் இயேசப்பா அந்த போதகர்மார்களை கர்த்தர் இயேசப்பா நம்பி வீணாய் போகிறது என்பதை வேதத்தில் கர்த்தர் இயேசப்பா நாங்கள் பார்க்கிறது போல தகப்பனே அந்தபடி இல்லாதபடி தகப்பனே இயேசப்பா வாலிபர்களை கர்த்தர் இயேசப்பா இயேசப்பா உமக்கு நேராய் நடத்தும்படியான கர்த்தர் இயேசப்பா தாசர்களின் எழுப்பும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசப்பா இது போன்ற எந்த ஒரு காரியங்களையும் கர்த்தர் இயேசப்பா நாங்கள் கேட்காத வண்ணம் கர்த்தர் இயேசப்பா நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி வாய்கள் திறந்து கர்த்தரை நோக்கி நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் காணிக்கை பாடலுக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். பென்னியும் சாமும் வந்து பாடுவார்கள். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை பாடுவோம். ஆழமான ஆலைகளில் ஆழமான உயர்ந்த மனிதர்களில் உயரமான
கொண்ட மகா பெரிய அன்பு உலகத்திலே வந்து தந்து தகப்பனை தந்துவிட்ட தகப்பனை நன்றி. மனிதர்கள் மாறிடாத அன்பு மகனாய் ஏற்று கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறிடாத அன்பு மகனாய் ஏற்று கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பிலாத அன்பு பூரண அன்பு. இது ஒப்பிலாத அன்பு பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பிலாத அன்பு புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பிலாத அன்பு புறமே தள்ளாத பூரண அன்பு. ஒப்பிலாத அன்பு பூரண அன்பு. இது ஒப்பிலாத அன்பு பூரண அன்பு. கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்பொழுதும் கொடுத்த காணிக்கைக்காக தேவ செய்திக்காக நாம் ஜெபிப்போம். இந்த ஜெபத்திற்காக தம்பி பிரகதீஷ் அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு கூட இருப்போம். ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா இன்றைக்கும் ஏசப்பா வாலிப சகோதரர்களுக்கு ஏசப்பா இந்த ஹோலி வீக் வந்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா இன்றைக்கும் இந்த வேத பகுதிக்காக நாங்கள் ஏசப்பா ஜெபிக்க போகிறோம் ஏசப்பா. ஏசப்பா எங்களுக்கான வேத பகுதி எங்களுக்கு வந்து சேர நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா எங்கள் மனசுக்குள்ளே அந்த வேத பகுதி எல்லாமே போக நீர் உதவி செய்யுங்க. நீர் வழிநடத்தி கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா ஒரு வார்த்தை எங்களுக்கென்று பேச ஏசப்பா அந்த மகனை நீ ஆசீர்வதித்துக் கொள்ளுங்க. நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. ஏசு நாமத்தில் நல்ல பேர். ஆமென். கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி நம்ம எல்லாம் வாயில திறந்து கர்த்தர் நோக்கி நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் தேவ செய்திக்காக கடந்து செல்வோம். இந்த நாளிலையும் நம்ம மத்தியில் சுகந்தன் அண்ணன் அவர்கள் வந்து தேவ செய்தியை கொடுப்பார். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவரை நாம் வரவேற்கிறோம். ஜீஸ் ஹல்லேலூயா. காலையிலேருந்து 7 வார்த்தையை கேட்டுட்டு 8வது வார்த்தையை கேட்க தைரியமாய் வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கொஞ்சம் தைரியம் வேணும் தானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட இப்படியாய் ஒரு 44 நாட்கள் ஜெபம் நடைபெற்று கொண்டிருக்குது. இன்றைக்கி கடைசி நாள், சரிதானே? நாளையிலேருந்து உயிர்த்தெழுதல் கூட்டம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கடைசி நாளில் இப்படி வந்து நிற்பேன்னு நான் எதிர்பார்க்கல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்படியாகி கூட இந்த 44 நாள் ஜெபம் ஆரம்பிக்கும் போது நான் ஒரு சின்ன ப்ரே பண்ணேன். ஆண்டவரே எப்படியாவது இந்த 44 நாளில் ஒரு நாள் கூட லீவ் போடாமல் சர்ச்சுக்கு வந்துடணும் அப்படின்னு. கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. ஒரு நாள் கூட அநேக வேலைகள் இருந்தது, அநேக அலுவல்கள் இருந்தது. இருந்தாலும் எப்படியாவது ஆண்டவர் கொண்டு வர உதவி செய்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்படியாகி கூட அது என்னன்னு தெரில. நான் எப்போ மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த மெசேஜை நான் கொடுக்குறதில்ல. ஹல்லேலூயா. பெரியார் சிலை பகுதி வந்தப்போ நான் ஒரு மெசேஜ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்போ எங்களுக்கு வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை அக்கா என்ன சொன்னாங்கன்னா, அது ஃபஸ்ட்டு வாரமாக இருக்கிறதுனால செகண்ட் வீக் வந்துடுது, நீங்கள் வியாழன் வெள்ளி சனி நடத்துங்கன்ட்டாங்க. ஸோ நான் ரெடி பண்ண மெசேஜ் எல்லாம் அப்படியே வச்சுட்டு திரும்ப வியாழக்கிழமைக்காக இன்னொரு மெசேஜ் ரெடி பண்ணி அதை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அதே போல் இப்படி இந்த யூத் பாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னோடனே நான் தம்பி சாம் கிட்ட சொன்னேன், தம்பி யாராவது கொடுக்குறாங்கன்னா அதை கொடுக்க சொல்லுங்கள், யாரும் கொடுக்கல அப்படின்னா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் யாரும் கொடுக்கலன்னு சொன்னதுக்கப்புறம் தம்பி என்கிட்ட சொன்னா நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அப்போ கொடுக்கப்பட்டது வந்து பயனற்ற ஜெபம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதை நானும் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை நடத்த வேண்டியது, அது சில காரணங்களால் வெள்ளிக்கிழமை எங்களுக்கு கொடுத்தாங்க. சரி டேட்டு தானே மாறி இருக்குது அப்படின்னு நினச்சி நானும் அதை விட்டுட்டேன். அப்புறம் போன புதன்கிழமை 9 மணி நேரம் ஜெபம் நடக்கும்போது பாஸ்டர்மா ஸ்லிப்பில் எழுதி கொடுத்தாங்க, டாபிக் மாறிடுச்சு அப்படின்னு. ஹல்லேலூயா. அந்த ஸ்லிப்பை யூதர் நேரத்தில் வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. இப்போ கொடுக்கும்போது இங்கே முன்னாடி நின்று அண்ணன்கள்லாம் சந்தோஷம் பொங்குது சந்தோஷம் அந்த பாட்டு தான் பாடியிருந்தாங்க. எனக்கு அதை பார்த்ததுலேருந்து பக்கு பக்கு பக்குன்னு ஒரு மெசேஜ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் வேறு பேசணும்னு சொல்லிவிட்டு அவர் கொடுக்கப்பட்ட அந்த மெசேஜை எடுத்து நான் பார்த்தேன். பார்க்கும்போது இந்த 7 வார்த்தைகளெல்லாம் பேசினதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்கிற அந்த விஷயங்கள் தான் இருந்தது. அதுக்கு அக்கா ஒரு அழகான தலைப்பு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பேர் பயனற்ற பாதுகாப்பு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பயனற்ற
பாதுகாப்பு. இப்போ இந்த பகுதியை நம்ம படிக்கும்போது மத்தேயு 27 57 66 வரைக்கும் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதை நான் படிச்சுட்டு இருந்தேன். படிக்கும்போது இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்க்கும்போது பயனற்ற பாதுகாப்பு அப்படின்னு பாதுகாப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். அப்படி பார்க்கும்போது அதுக்கு வேறு என்னென்னலாம் இருக்கும், பாதுகாப்புனா அது என்ன பேசணுன்னு பார்க்கும்போது அது இங்கிலீஷில் சில வேர்ட்ஸ்லாம் எனக்கு நான் ரெஃபர் பண்ணேன். அப்போ பாதுகாப்பு அப்படின்னா சேஃப்டி அப்படின்னு இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சேஃப்டி அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் ஷீல்டு, ஒரு கேடயம் அப்படின்ற அந்த வார்த்தை இருந்துச்சு. கஸ்டடி, இந்த சிலுவை பாடுக்கு முன்னாடி ஆண்டவர் கஸ்டடி, இந்த மாதிரி கஸ்டடி. அதில் இன்னொரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது, கன்சர்வேஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கன்சர்வேஷன் அப்படின்னா பத்திரப்படுத்தி வச்சுக்கிறது, சேமித்து வச்சுக்கிறது, பாதுகாப்பாக வச்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை கொண்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது கொடுத்த அந்த பகுதி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி தான். இந்த மெசேஜை நான் நேற்றும் இன்றைக்கும் மட்டும்தான் ரெடி பண்ணேன். ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால், ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னித்து பொறுத்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது இது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சது தான். அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு வந்து ஆண்டவருடைய சரீரத்தை வாங்கி அதை பத்திரப்படுத்தி காவலில் போட்டு இந்த சம்பவங்கள் தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. சரி, இதில் படித்து இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அதில் 2 விஷயங்கள் எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. அதில் என்ன விஷயம் அப்படின்னா, அதில் 2 வகையான பத்திரப்படுத்துதல் இருந்துச்சு. 2 வகையான பாதுகாத்து வைக்கிற அந்த அனுபவம், 2 வகையான அனுபவம் இருந்துச்சு. ஒன்று, அரிமத்திய ஊரனாகிய யோசேப்பு பத்திரப்படுத்தினா, அதே மாதிரி அந்த பரிசேயரும் வேதபாரகரும் என்ன பண்ணுறாங்க, பத்திரப்படுத்தி வைக்கிறாங்க. அப்போது அதில் பார்த்தீங்கன்னா 27வது அதிகாரம் 57வது வசனம் யாராவது வாசிங்க. ஆமென், ஆமென். வந்தான். இந்த ஐஸ்வர்யவானாகிய இயேசுவுக்கு சீஷனாகிய யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்திய ஊரனாகிய ஒரு மனுஷன் வந்தான். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த சரீரத்தை, இயேசுடைய சரீரத்தை வாங்கி அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கிறான். அதே மாதிரி இவங்க வேதபாரகரும் மூப்பர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை பத்திரப்படுத்துகிறாங்க. 64வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆகையால் ஆமென் கொண்டு போய் ஆமென் ஆமென் ஆமென். இப்போது இவங்க ஒரு வகையாக பத்திரப்படுத்துகிறாங்க, இவங்க ஒரு வழியாக அதை பாதுகாப்புப்படுத்துகிறாங்க. இப்போ இந்த பாதுகாப்பு, இப்போ இவங்கெல்லாம் ஏசப்பா கூடவே இருந்தவங்க தானே. ஹல்லேலூயா. இப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு பேச வராது. ஹல்லேலூயா, ஆமென். இவங்க சீஷர்கள் இருந்தாங்க. இயேசு செஞ்ச எல்லா அற்புதத்தையும் அடையாளத்தையும் கூடவே இருந்து பார்த்தாங்க. அவங்க கூடவே தான் இந்த பரிசேயரும் வேதபாரகர் எல்லாரும் என்ன பண்ணாங்க, நின்று பார்த்தாங்க. இன்னும் நான் இப்படி சொல்கிறேன், சீஷர்களை தாண்டி, சீஷர்கள் இருக்கிற அந்த அனுபவத்தை தாண்டி இவங்க முன்னாடியே படிச்சிருப்பாங்க. ஹல்லேலூயா, அதை படிச்சிருப்பாங்க. அப்படி படித்து அப்படி எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆண்டவர் மரிப்பார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துப்பாருன்ற எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை பத்திரப்படுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. இப்போது இவங்க பத்திரப்படுத்தி வச்சாங்க இல்லையா. இப்போ இவங்க பத்திரப்படுத்தி வச்ச மாதிரி இந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு என்ன பத்திரப்படுத்தி வச்சான், என்ன பாதுகாத்து வச்சுக்கிட்டான் அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக சீக்கிரமாக முடிச்சிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை பார்க்கும்போது, இந்த வசனங்களை படிக்கும்போது எனக்கு சில விஷயங்கள் ஆச்சரியமாக இருந்தது. ஹல்லேலூயா. சில விஷயங்கள் எனக்கு ஆண்டவர் உணர்த்தினதும் நான் தியானம் பண்ணும்போது எனக்கு பிரயோஜனமாக இருந்தது நான் உங்களுக்கு சொல்லலான்னு வந்திருக்கேன். 57வது வசனத்தில் முதல் வார்த்தை சாயங்காலமான போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாயங்காலம் ஆன போது அப்படின்ற வார்த்தையை படிக்கும்போது இந்த அரிமத்திய ஊரான் வந்து இந்த யோசேப்பு வந்து இந்த அரிமத்தியா அப்படின்ற ஊர் யூதேய தேசத்தில் தான் இருக்குது. இந்த எருசலேம் பட்டணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர், ஒரு 25-30 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு ஊர். அப்போது அவனுக்கு கர்த்தருடைய சிலுவை பாடுகள் எப்போ நடக்குன்றது அவன் என்ன பண்ணியிருக்கான், தெரிஞ்சு வச்சுருக்கான். அவன் அப்போ தான் வந்திருப்பானா, முன்னாடியே கிளம்பி வந்திருப்பானா, வந்திருக்க மாட்டானா. நைட்லேருந்து என்னென்னலாம் நடக்குதோ எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பான்,
பார்த்துருப்பான். ஆண்டவரை சிலுவையில் அடிக்கிறத பார்த்துருப்பான், ஆணியை அடிக்கிறத பார்த்துருப்பான், எல்லாத்தையும் பார்த்துருப்பான். ஆனால் கடைசி வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் அவன் பொறுமையாக இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாயங்காலம் வரைக்கும் அவன் பொறுமையாக இருந்தான். நான் இதில் இப்படி சொல்கிறேன், அந்த யோசேப்பு தன்னுடைய காத்திருப்பை, தனக்குன்னு கொடுக்கப்பட்ட நேரத்தை அவன் பத்திரப்படுத்திக்கிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கான நேரம் வர வரைக்கும் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய காத்திருப்பையும் நம்ம என்ன பண்ணணும்? பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். ஒருவேளை அவன் அந்த டைம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் முன்னாடியே போய் கேட்டிருந்தானா இதெல்லாம் நடந்திருக்கும், இதெல்லாம் சம்பவிச்சிருக்குன்னு சொல்லிட முடியுமா? என்ன வேணால் நடந்திருக்கலாம். அந்த வேத பாறைகள் இவன் யார், இவன் வந்து பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எதையாவது அசட்டை பண்ணியிருக்கலாம், இல்லை அவனுக்கு பதில் கொடுக்காமல் போயிருந்திருக்கலாம், பிலாத்து அவங்ககிட்ட பேசாமல் போயிருக்கலாம். ஆனால் அந்த யோசேப்பு அந்த கரெக்டான டைம் வர வரைக்கும் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய காத்திருப்பையும் அவன் என்ன பண்ணுறான்? பத்திரப்படுத்தி வச்சுருக்கிறான். நம்மளும் அப்படி பத்திரப்படுத்தி வச்சுருக்கோமா? ஹல்லேலூயா. நம்மளுடைய காத்திருப்பை நமக்கான சரியான நேரம் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? காத்து வச்சுக்கணும். இப்போது இதில் இப்படி இருக்கும்போது அந்த யோசேப்பு அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, இயேசுவுக்கு சீஷனும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் யார்? இயேசுவுக்கு சீஷன். ஹல்லேலூயா. லூக்கால பார்த்தீங்கன்னா அந்தரங்க சீஷன் அப்படின்னு இருக்குது. ஹல்லேலூயா. அவன் இது வரைக்கும் ஆண்டவரை நேரடியாக தான் சீஷன்னு, நான் ஆண்டவரை தான் பின்பற்றுறேன்னு அவன் என்ன பண்ணல, எங்கேயுமே சொல்லலை. அந்த இடத்துல தான் ஆண்டவர் அந்த இடத்துல அப்போ கூட என்ன பண்ணல, யோசேப்பு என்ன பண்ணல, சொல்லலை. பைபிளில் இப்படி எழுதப்பட்டிருக்கு, இயேசுவுக்கு சீஷனும் அப்படின்றான். இப்போ இந்த வார்த்தையை நான் படிக்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு. ஹல்லேலூயா. அவன் முதல்ல என்ன பண்ணான் முதல்ல? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் முதல்ல எதை பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டான்? அவனுக்காக கொடுக்கப்பட்ட நேரத்தை. ஹல்லேலூயா. அவனுக்கு வச்சிருந்த அந்த காத்திருப்பை என்ன பண்ணான்? பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டான். ரெண்டாவது, அவன் இயேசுவுக்கு சீஷனுமாய் இருந்தான். ஹல்லேலூயா. இதை நான் இப்படி சொல்கிறேன், அவன் தன்னுடைய ரட்சிப்பை பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய ரட்சிப்பை என்ன பண்ணுறான்? பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டான். தன்னுடைய ரட்சிப்பை பத்திரப்படுத்தி வைக்கிறது எவ்வளோ முக்கியம்? ஹல்லேலூயா. நம்முடைய ரட்சிப்பை பத்திரப்படுத்தி வச்சுக்கிறது எவ்வளோ முக்கியம்? இந்த ரட்சிப்பு நமக்கு சுலபமாக கிடச்சிருச்சா? ஈஸியாக கிடச்சிதா? காலையிலேருந்து 7 பேர் என்ன பண்ணாங்க? நமக்கு ரட்சிப்புக்காக என்ன நடந்துச்சு என்ன பண்ணாங்க, இயேசு என்னென்னலாம் பண்ணாருன்னு என்ன பண்ணாங்க? சொன்னாங்களா இல்லையா? ஹல்லேலூயா. புரியுது எனக்கும். காலையிலேருந்து உட்காந்துருக்கோம். இப்போ நீ வேற வந்து ஹல்லேலூயா சொல்லு, நான் சொல்கிறத திருப்பி சொல்லு, இதெல்லாம் சொல்கிறீங்க, எனக்கும் புரியுது. இருந்தாலும் இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்தில் இதை நம்ம முடிக்க போகிறோம். இந்த வார்த்தை எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனால் யாரோ ஒருவருக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி இருக்கும்போது அவன் இயேசுவுக்கு சீஷனாக இருந்தான். தன்னுடைய ரட்சிப்பை அவன் காத்துக்கொண்டான். எப்போ வரைக்கும் தெரியுமா? அவன் பிறந்தது முதல்ல இருந்து அவன் எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டானோ, அவன் எப்போ இயேசுவை அறிஞ்சிக்கிட்டானோ, எப்போ அவன் அந்தரங்க சீஷனாக மாறினானோ, அதிலிருந்து ஆண்டவருடைய சரீரத்தை வாங்குகிற அந்த நிமிஷம் வரைக்கும் தன்னுடைய ரட்சிப்பை காத்துக்கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய ரட்சிப்பை பத்திரப்படுத்தி கொண்டான். நாமளும் அவருடைய வருகை வருகிற வரைக்கும் நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். நம்ம முந்திக்கிட்டாலும் சரி, ஆண்டவர் வந்தாலும் சரி, இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நம்முடைய ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணணும்? பத்திரப்படுத்திக்கணும். ஹல்லேலூயா. சரிதானே? சரியா இல்லைங்களா? ஆமென். நம்முடைய ரட்சிப்பை பத்திரப்படுத்திக்கணும். அதுக்கு அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யவானுமாய் இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் ஐஸ்வர்யவானாக இருந்தான். ஹல்லேலூயா. அவன் ஐஸ்வர்யவானாக இருந்தான். அவன் இருந்தது வந்து ஒரு ஊர், எருசலேம் நகரம். இது வந்து டவுனு. அவன் இருந்தது ரூரலில். அங்கே இருக்கிறவங்க தன்னுடைய ஆஸ்தியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருப்பாங்க. நான் இதை இப்படி சொல்கிறேன், கடைசி வரைக்கும் அவன் இயேசுவ சரீரத்தை வாங்குற வரைக்கும் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை அவன் என்ன பண்ணிக்கிட்டான்? நான் அதை இப்படி சொல்கிறேன், தனக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை அவன் பத்திரப்படுத்திக்கிட்டான். ஹல்லேலூயா. தனக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்களை அவன் பத்திரப்படுத்திக்கிட்டான். சரிதானே நான் சொல்கிறது? ஹல்லேலூயா. நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்களை பத்திரப்படுத்தி வச்சுருக்கோமா? ஹல்லேலூயா. ஆசீர்வாதம்ன்றது ஐஸ்வர்யம் மாத்திரம் இல்லை, நமக்கு கிடைச்ச எல்லா ஆசீர்வாதங்களும். சரிதானே?
நமக்கு கிடைச்ச எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். எப்போ வரைக்கும் தெரியுங்களா? ஆண்டவர் மறுபடியும் வருகிற வரைக்கும் நம்முடைய ஆசீர்வாதங்களை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். முதல்ல என்ன பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டான் யோசேப்பு? ஹல்லேலூயா. தன்னுடைய நேரத்தை, தனக்கு கொடுக்கப்பட்ட காத்திருப்பை. ரெண்டாவது என்ன பத்திரப்படுத்திக்கிட்டான்? ரட்சிப்பை. தன்னுடைய ரட்சிப்பை அவன் பத்திரப்படுத்திக்கிட்டான். மூணாவது தன்னுடைய ஆசீர்வாதத்தை அவன் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டான். சரிதானே? தன்னுடைய ஆசீர்வாதத்தை அவன் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டான். ஒருவேளை அவன் அந்த ஆசீர்வாதம் இல்லை, அந்த ஐஸ்வர்யவானா இல்லாமல் யாரோ ஒரு ஆளாக இருந்தால் பிலாத்துக்கிட்ட போய் கேட்கும்போது இயேசு சரீரத்தை கொடுத்துருப்பாங்களா? கொடுத்துருப்பாங்களா? யாரோ ரோட்டில் போகிறவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு இயேசுவோட சரீரத்தை கொடுத்துருப்பாங்களா? எப்படியும் பிலாத்து விசாரிச்சிருப்பான். இது யார், இவரால் இதை பண்ண முடியுமா, இதுக்கு இவர் பாத்திரவானா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பான்? கண்டிப்பாக விசாரிச்சிருப்பான் பிலாத்து. அதே போல் விசாரிக்கும் போது கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, அவன் ஐஸ்வர்யவான். ஹல்லேலூயா. அவன் ஆசீர்வாதம் கொண்டவன் சொல்லிட்டு அவனை கொடுத்து சாட்சி கொடுத்துருப்பாங்க. அவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணான்? பத்திரப்படுத்திக்கிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து இந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வரும்போது 58வது வசனம் யாராவது வாசிங்க. ஆமென். இயேசுவின் இடத்தில் போய் பிலாத்துவின் இடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். ஹல்லேலூயா. அவனுக்கு அந்த துணிச்சல் வந்திருக்கு இல்லையா? சரிதானே? கூட இருந்த 12 சீஷருங்க கூட எவ்வளவோ பேர் இருந்தாங்க இல்லையா? ஆனால் அவங்களுக்கு இல்லாத ஒரு தைரியம் யோசேப்புக்குள்ளே இருந்தது. அவன் நேராக போய் பிலாத்துக்கிட்ட பார்த்து என்ன பண்ணுறான்? சரீரத்தை கேட்குறான். நான் அதை இப்படி சொல்கிறேன், அவன் தன்னுடைய தகுதியை பத்திரப்படுத்திக்கிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய தகுதி என்ன பண்ணிக்கிட்டான்? பத்திரமாக வச்சுக்கிட்டான். எது வரைக்கும்? இயேசுவின் சரீரத்தை வாங்குற வரைக்கும். அவன் அந்த சரீரத்தை வாங்குற வரைக்கும் தன்னுடைய தகுதியை ஒருவேளை இழந்திருந்தான் அப்படின்னா அந்த சம்பவத்துக்கு அவன் என்ன பண்ணியிருக்க மாட்டான்? பாத்திரவானா இருந்திருக்க மாட்டான். யோசேப்பு பாத்திரவானா இருந்திருக்க மாட்டான். நானும் பைபிளில் நிறைய இடத்துல பார்த்தேன், இந்த அரிமத்திய ஊரும் இந்த யோசேப்பும் இந்த போர்ஷனை தவிர வேறு எங்கேயுமே இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேறு எங்கேயுமே இல்லை. இந்த போர்ஷன் இந்த ஃப்ரைடே ஈவினிங்கில் இருக்கிற இந்த ஒரு 5-6 வசனத்தில் மட்டும்தான் அரிமத்திய ஊராங்க யோசேப்பும் அந்த அரிமத்தியான்ற ஊரும் வருது. இப்போது ஒரு வேளை தன்னுடைய தகுதியை அவன் இழந்திருந்தான் அப்படின்னா, தன்னுடைய தகுதியை அவன் விட்டுருந்தான் அப்படின்னா இதுக்கு அவன் பாத்திரவனாக ஆகிருக்க மாட்டான். இன்றைக்கி நம்ம அவனை பற்றி என்ன பண்ணியிருக்க மாட்டோம்? பேசியிருக்க மாட்டோம். தன்னுடைய தகுதியை, தன்னுடைய தாளந்தை அவன் என்ன பண்ணிக்கிட்டான்? பத்திரப்படுத்திக்கிட்டான். ஹல்லேலூயா. சரிதானே? அவன் தன்னுடைய தகுதியை பத்திரப்படுத்திக்கிட்டான். பிலாத்துவினிடத்தில் போய் கேட்குற அளவுக்கு அவன் தகுதியை வளர்த்துக்கிட்டான். அந்த தகுதியை அவன் என்ன பண்ணிக்கிட்டான்? பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டான். அதுக்கு அடுத்து பிலாத்து அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். ஹல்லேலூயா. இந்த பிலாத்துவினிடத்தில் போய் இயேசப்பாவோட சரீரத்தை கொடுங்கன்ற வார்த்தையை தவிர இந்த பைபிளில் வேறு எதுவும் யோசேப்பு பேசின மாதிரி இல்லை. சரிதானே? நான் சொல்கிறது. அவன் பிலாத்துக்கிட்ட போயிட்டு இயேசுவோட சரீரத்தை கொடுங்கன்னு சொன்ன வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையுமே அவன் பேசின மாதிரி எங்கேயுமே இல்லை. ஹல்லேலூயா. அவன் தன்னுடைய வார்த்தையை பத்திரப்படுத்திக்கிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய வார்த்தையை பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டான். அவன் கண்டதை என்ன பண்ணலை? பேசலை. கண்டவங்க கிட்ட என்ன பண்ணலை? பேசலை. அவன் வந்த நோக்கம் என்னன்னா, இயேசுவோட சரீரத்தை வாங்கி அடக்கம் பண்ணிடணும். அதுக்கு என்ன வார்த்தை வேணுமோ அதை மட்டும்தான் அவன் பேசினான். அந்த வார்த்தையை அவன் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் வார்த்தையை பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டான். அது ரொம்ப 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 முக்கியம். நாம் இன்றைக்கி நம்முடைய வார்த்தையை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். அடுத்து 59-60வது வசனத்தை வாசிங்க. ஆமென், 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 ஆமென். இந்த இடத்துல அவன் யோசிச்சிருப்பான், 12 சீஷர்கள் இருக்கிறாங்க, யாராவது ஒருத்தர் ஆண்டவரோட சரீரத்தை வாங்கி என்ன பண்ணுவாங்க? அடக்கம் பண்ணுவாங்கன்னு அவனை யோசிச்சிருக்கலாம். இல்லை ஒருவேளை இதை நம்ம ஏன் வாங்கணும்னு கூட யோசிச்சிருக்கலாம். இல்லை நம்ம தான் வாங்கணும்னு கூட அவன் யோசிச்சிருக்கலாம். நான் இப்படி யோசிக்கிறேன், முன்னமே அது யோசேப்புக்கு அறிவிக்கப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா.
இதை நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கணும், அவங்ககிட்ட சொல்லியிருக்கணும். சரிதானே? யாரும் அவனுக்கு அறிவிக்கப்படாமல் அவனுக்கு சொல்லாமல் யாரும் போய் ஒரு காரியத்தை என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. இவ்வளோ பெரிய விஷயத்தை என்ன பண்ண மாட்டாங்க, செய்யவே மாட்டாங்க. நான் அதை இப்படி சொல்கிறேன், அவன் தன்னுடைய தரிசனத்தை பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு கொடுத்த அழைப்பை அவன் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டான். இங்கே இருக்கிற நாமும் கூட நம்மளுடைய தரிசனத்தையும் அழைப்பையும் பத்திரப்படுத்தி வச்சுருக்கணும். அநேகருக்கு அழைப்பு இருக்குது, அநேகருக்கு தரிசனம் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும், பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்தா எப்போ நீ முடிப்பேன்னு தெரில, இவ்வளோ பேசினே இருக்கிறியே, இப்போ தான் மொத்தம் 66 வசனம் இருக்குது, நீ இப்போ தான் 58வது வசனமே வந்திருக்கிற, இன்னும் இருக்கிற வசனம்லாம் முடிக்கிறதுக்கு அப்படி இல்லை. ஹல்லேலூயா, சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஹல்லேலூயா. நான் அதை இப்படி சொல்கிறேன், தன்னுடைய தரிசனத்தை அவன் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டான். அந்த தரிசனம் அவனுக்கு இல்லாமல் இருந்திருக்குமா? ஹல்லேலூயா. அந்த தரிசனம் அவனுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். அந்த தரிசனத்தை அவன் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டான். இந்த நாளில் கூட நம்முடைய தரிசனத்தை நம்ம என்ன பண்ணணும், நமக்கு கொடுத்த அழைப்பை, நம்ம கொடுத்த தரிசனத்தை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பு அந்த சரித்தை எடுத்து தூயான மெல்லிலே துப்பட்டியில் சுற்றி தான் கண்மலையிலே வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அவன் அந்த சரீரத்தை எடுத்து தூய மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அது இப்படி சொல்கிறேன், அவன் இது எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக வந்திருப்பான். ஹல்லேலூயா. நம்ம போய் கேட்போன்னு அவனுக்கு தெரியும், நம்ம கேட்டால் பிலாத்து கொடுப்பாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. பிலாத்து கொடுத்தாருன்னா என்ன பண்ணணும், எந்த முறைமைப்படி பண்ணணுன்றது யோசேப்பு என்ன பண்ணியிருந்தான், அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. இது எல்லாத்துக்குமே அவன் ப்ரிப்பேர்டாக இருந்திருக்கான். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, துணியெல்லாம் அவன் வாங்கினதான் அப்படி இல்லை, அவன் எல்லாம் ரெடியாக வச்சுருந்தான், எல்லாத்தையும் ப்ரிப்பேர்டாக இருந்தான். தனக்கு அந்த என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் கொண்டு வர்றது ப்ரிப்பேர்டாக இருந்தான். அதுக்கு ஏற்கனவே ஒரு கண்மலையை வெட்டி என்ன பண்ணியிருந்தான், ஒரு நாளும் ஒரு காலம் யாரும் வைத்திராத ஒரு கல்லறையை ப்ரிப்பேர்டாக வைத்திருந்தான். நான் அதை இப்படி சொல்கிறேன், யோசேப்பு, அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு தன்னுடைய ஆயத்தத்தை பத்திரப்படுத்தி வச்சுருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய ஆயத்தத்தை பத்திரப்படுத்தி வச்சுருந்தான். அந்த இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் இப்படி இப்படி செய்யணும், எல்லாத்தையும் ஒழுங்குறமாக செய்யணும். ஏன்னா நாளைக்கு பைபிளில் இப்படி தப்பு தப்பாக எழுதிடுவாங்க நம்மளை பற்றி, இப்படி அவன் எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருந்தான், ப்ரிப்பேர்டாக இருந்தான். தன்னுடைய ஆயத்தத்தை அவன் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டான். ஹல்லேலூயா. அந்த துணியெல்லாம் என்ன பண்ணான், முன்னாடியே வாங்கி எல்லாத்தையும் கரெக்டாக என்னென்ன சைஸில் வேணுமோ, எப்படி எப்படி வேணுமோ எல்லாத்தையும் வெட்டி என்ன பண்ணுவான், ரெடியாக வச்சுருந்தான். ஒரு கல்லறையை ரெடியாக வச்சுருந்தான், அதை தூக்குறதுக்கு ஆளுங்களை கூட ரெடியாக வச்சுருந்துப்பான். சரிதானே நான் சொல்கிறது, சரிதானே? தன்னுடைய எல்லாத்தையும் அவன் ப்ரிப்பேர்டாக வச்சுருந்தான். நான் இப்படி சொல்கிறேன், தன்னுடைய ஆயத்தத்தை அவன் என்ன பண்ணிக்கிட்டான், பத்திரப்படுத்திக்கிட்டான். ஹல்லேலூயா. ஒருவேளை இதில் ஏதாவது ஒன்று அவன் சரியாக ஆயத்தப்படுத்தாமல் இருந்திருந்தான் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம யோசேப்பை பற்றி என்ன பண்ணியிருக்க மாட்டோம், பேசியிருக்கவே மாட்டோம். தன்னுடைய எல்லா ஆயத்தங்களிலும் அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் அப்போ அவன் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆயத்த நாளுக்கு பின்னாடி அடுத்த நாளில் போயிட்டு அவன் போய் பிலாத்துக்கிட்ட கேட்ட உடனே என்ன பண்ணுறான், பிலாத்து கொடுத்துட்றானா கொடுக்கலையா, கொடுத்துட்றான். அவன் கொடுத்த உடனே அந்த சரீரத்தை அவன் இறக்கி முதல்ல இறந்ததுக்கப்புறம் அந்த சரீரத்தை தொட்ட முதல் ஆள் யார், ஹல்லேலூயா. அந்த இறக்குறான்ல, யார் இறக்குறா, யோசேப்பு தானே. புரியல எனக்கு, நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அந்த இறந்த சரீரத்தை முதல்ல அந்த பிளக்கப்பட்ட சரீரத்தை, அந்த அடிக்கப்பட்ட நமக்காக அடிக்கப்பட்ட சரீரத்தை முதல்ல தொட்டது யார், யோசேப்பு. அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. தனக்கான அழைப்பை அவன் சரியாக பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டான். ஹல்லேலூயா, பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டான். இப்படி அவன் தனக்குண்டான எல்லாவற்றையும் அவன் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களும் அரிமத்திய ஊரானாகிய யோசேப்புக்கு மட்டும் பொருந்துமா, இல்லை அந்த பரிசேயருக்கும் வேதபாரருக்கும் பொருந்துமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரிசேயருக்கும் அந்த வேதபாரகருக்கும் ஒரு சரியான காத்திருப்பை ஆண்டவர் கொடுத்துருப்பார். சரிதானுங்களே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ யோசேப்புக்கு இருந்த எல்லா ஞானமும், யோசேப்பு தேவனை பற்றி அறிஞ்சிருந்த எல்லா விஷயங்களும் வேதபாரகரும் என்ன புரிஞ்சிருப்பாங்க, தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதில் அவங்களும் தனக்குண்டான காத்திருப்பை
அறிஞ்சிருப்பாங்க, தனக்கு கிடைச்ச ரட்சிப்பை அறிஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு கிடைச்சிருந்த ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார், கொடுத்துருப்பாரு. அவங்களுக்கு உண்டான தகுதி என்ன பண்ணியிருப்பார், கொடுத்துருப்பாரு. அவங்களுக்கு உண்டான தரிசனத்தை கொடுத்துருப்பாரு. அவங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார், ஆயத்தப்படுத்தியிருப்பார். ஆனால் இந்த 2 விஷயங்களை பார்த்தீங்கன்னா 2 ப்ரிப்பரேஷன், 2 பாதுகாப்பு இருக்குது இல்லையா, 2 பேரும் பத்திரப்படுத்தி வைக்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா 2 பேருமே பத்திரம் தான் படுத்துகிறாங்க. ஹல்லேலூயா. 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, பத்திரப்படுத்தி வைக்கணும், எப்படியாவது பாதுகாத்து வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அவருடைய நோக்கம் வேறையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நோக்கத்தினால தான் அது பயனுள்ள பாதுகாப்பா இல்லை பயனற்ற பாதுகாப்பா, அவர்கள் பயனுள்ளதை பத்திரப்படுத்தி வச்சாங்களா இல்லை பயனற்றதை பத்திரப்படுத்தி வச்சாங்களான்றத இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அரிமத்திய ஊரானாகிய இந்த யோசேப்பு தன்னுடைய எல்லாவற்றையும் அவன் ரொம்ப கருத்தாக என்ன பண்ணிக்கிட்டான், பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டான். யாருக்காக? அவனுடைய நோக்கம் யாருக்காக? ஆண்டவருக்காக. ஆனால் அந்த பரிசேயருக்கும் அந்த வேதபாரகருக்கும் இருந்த நோக்கம் வேறு. ஹல்லேலூயா. இப்போ நோக்கம் என்ன? எங்களை கேள்வி கேட்டே சாவடிக்கிறதுன்றீங்களா? ஹல்லேலூயா. அப்படி இல்லை. ஹல்லேலூயா. ஒரு சின்ன விஷயங்களை நம்ம புரிஞ்சு கொண்டு போனால் இன்றைக்கி ஏதோ ஒரு வார்த்தை நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் இல்லையா? ஹல்லேலூயா. இந்த 2 பேருமே தங்களுக்கு உண்டான 2 பேருமே ப்ரிப்பேர் ஆகுறாங்க, 2 பேருமே பத்திரப்படுத்துகிறாங்க, 2 பேருமே ஒரு விஷயத்தை அதுவும் இல்லாமல் 2 பேருமே ஒரே விஷயத்தை பாதுகாக்கிறாங்க. ஹல்லேலூயா. 2 பேருமே எதை பாதுகாக்கிறாங்க? ஹல்லேலூயா. 2 பேருமே எதை பாதுகாக்கிறாங்க? இயேசுவின் சரீரத்தை. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருடைய செயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஹல்லேலூயா. 2 பேருடைய செயல் ஒன்று தான், ஆனால் அவருடைய நோக்கம் வேறையாக இருந்தது. யோசேப்புடைய நோக்கம் தன்னுடைய தரிசனத்தை அவன் எப்படியாவது நிறைவேற்றணுன்ற நோக்கத்தோடு அவன் அதை பத்திரப்படுத்துகிறான். ஆனால் பரிசேயரும் வேதபாரகரும் இவர் என்னைக்காவது கூட இருக்கிற சீசனிலே எடுத்துகிட்டு போயிட்டு இவர் உயிரோடு எழுந்துப்பாருன்னு சொல்லிட்டு வேத வசனங்களில் பொய்யாக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பத்திரப்படுத்துகிறாங்க. இப்போ அது 2த்துக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா உங்களுக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்ம நிறைய விஷயங்களை பத்திரப்படுத்தி வைக்கிறோம். ஹல்லேலூயா. நிறைய விஷயங்களை சேமித்து வைக்கிறோம், நிறைய விஷயங்களை பாதுகாத்து வச்சுக்கிறோம். நம்ம எந்த விஷயங்களை பாதுகாத்து வைப்போம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த விஷயங்களை நம்ம பாதுகாத்து வைப்போம் சொல்லுங்கள்? எந்த விஷயங்களை நம்ம பாதுகாத்து வைப்போம்? விலையேற பெற்றதை பாதுகாத்து வைப்போம். ஹல்லேலூயா. அப்புறம் நீங்கள் பதில் சொல்கிற வரைக்கும் இதுவும் முடிய போகிறதில்ல, நானும் முடிக்க போகிறதில்ல. ஹல்லேலூயா. வேறு எதை நம்ம பத்திரப்படுத்தி வைப்போம்? முக்கியமானதை பத்திரப்படுத்தி வைப்போம். ஹல்லேலூயா. அது நான் இன்னொரு விஷயம், நமக்கு அடுத்து வர சந்ததிகளுக்கு கொடுக்க நம்ம பத்திரப்படுத்தி வைப்போம். ஹல்லேலூயா. கரெக்டு தானே நான் சொல்கிறது? சரி தானே நான் சொல்கிறது? முக்கியமான விலையே ரொம்ப வேல்யூபிளான பொருளை நம்ம பத்திரப்படுத்தி பாதுகாப்பாக வச்சுக்குவோம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமானதை பாதுகாப்பாக என்ன பண்ணுவோம், வச்சுக்குவோம். அதே மாதிரி நமக்கு அடுத்து நம்ம பிள்ளைகளுக்கோ நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கோ தேவையான ஒன்றை பத்திரப்படுத்தி வச்சுக்குவோம். சரிதான் நான் சொல்கிறது? நம்மளுடைய நோக்கம் சரிதான், நம்மளுடைய நோக்கம் சரிதான். நம்மளுடைய இப்படி இது மாதிரி சேமித்து வைக்கணும், பாதுகாத்து வச்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் அதை எதற்காக, எண்ணத்தை சேமித்து வைக்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். நமக்கு அடுத்து வரப்போகிற சந்ததிகளுக்கு பயனுள்ளதை பாதுகாத்து வச்சுட்டு போகிறோமா இல்லை பயனில்லாத பாதுகாத்து வச்சுட்டு போகிறோமான்னு ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணணும், ஒரு விஷயம் நம்ம சிந்திக்கணும். நம்ம அடுத்து வர சந்ததிகளுக்கு அரிமத்தியான யோசேப்பு பார்த்திங்கன்னா அவன் தன்னுடைய சாட்சியை என்ன பண்ணியிருக்கான், தன்னுடைய சாட்சியை சந்ததிகளுக்காக வச்சுட்டு போயிருக்கான். இந்த பரிசேயரும் இந்த வேதபாரகரும் என்ன பண்ணுறாங்க, எதை வச்சுட்டு போயிருக்காங்க, ஒரு தப்பான உதாரணத்தை வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம இன்றைக்கி நம்மளுடைய சந்ததிகளுக்கு எண்ணத்தை பாதுகாப்பாக வைக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு பயனுள்ளதை நம்ம பாதுகாத்து வச்சுட்டு போகிறோமா இல்லை பயனற்றதை நம்ம பாதுகாத்து வச்சுட்டு போகிறோமான்றதை இந்த நாளில் நம்ம என்ன பண்ணணும், இந்த நாளில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு விஷயம் நம்ம அதை நம்ம நிதானித்து கொள்ளலாம். ஒரு விஷயம் நம்ம அதை யோசிச்சுக்கலாம். நம்ம எதை சரி பண்ணுறோம், நம்ம எதை பாதுகாத்து வச்சுக்கிறோம், நம்ம எதை பத்திரப்படுத்தி வச்சுக்கிறோம். அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு போல் நம்மளுடைய காத்திருப்பை நம்ம என்ன பண்ணணும், ஹல்லேலூயா, பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். நம்மளுடைய ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணணும், பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். நமக்கு கொடுத்த தகுதியை தாளந்துகளை நம்ம என்ன பண்ணணும்,
பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். அதே போல் நமக்கு கொடுத்த தரிசனங்களை நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். நம்மளுடைய எல்லா ஆயத்தங்களையும் நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். எதுக்காகன்னா அவருடைய வருகைக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் காத்திருந்தது, அதில் லூக்காவில் பார்த்தீங்கன்னா அவன் கர்த்தருடைய ராஜ்யம் வருவதற்காக காத்திருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. நாமளும் அவருடைய வருகைக்காக ஒரு விஷயம் காத்திருக்கணும். அது வரைக்கும் நம்முடைய காத்திருப்பை நம்ம என்ன பண்ணணும்? பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் தகுதியையும் நமக்கு கொடுத்த தரிசனத்தையும் ஆயத்தத்தையும் பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கும் இருக்குது, நம்மளும் எல்லாமே பண்ணுறோம், சரிதானே? நமக்கு நம்ம எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணுறோம். நமக்கு தரிசனம் இருக்குது, ரெகுலராக சர்ச்சுக்கு வரோம், ரெகுலராக எல்லாமே பண்ணுறோம், எல்லாமே சரிதான். ஆனால் நம்மளுடைய நோக்கம், ஹல்லேலூயா, அந்த நோக்கத்தின் மூலமாக தான் அது பயனுள்ளதா இல்லை பயனற்றதான்றதே என்ன ஆகும்? மாறும். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய நோக்கத்தை சரியாக வச்சுக்காம நீங்கள் என்ன பண்ணாலும் அது வேஸ்ட்டு. ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய நோக்கத்தை சரியாக வச்சுக்காம நீங்கள் இதையெல்லாம் பண்ணியும் இதை எல்லாத்தையுமே வேதபாரர்களும் பண்ணியிருப்பாங்க, சரிதானே? இது எல்லாத்தையுமே அவங்க சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க, எல்லாமே பண்ணியிருப்பாங்க, எல்லாமே சரிதான். அவனுடைய நோக்கம், உங்களுடைய நோக்கமும் உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய உள்ளந்திரியங்களையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அது சரியாக இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் செய்கிற எல்லா பிரயாசங்களும், நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளும், நீங்கள் செய்கிற எல்லா ஊழியங்களும் பயனுள்ளதாக மாறணுமா பயனற்றதாக மாறணுமான்ற ஒரு கேள்வியோட நம்ம கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா. ஒரு விஷயாய் பா எங்களுக்கு கொடுத்த காத்திருப்புக்காக, பா எங்களுக்கு கொடுத்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பா எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பா நீர் எங்களுக்கு இதுவரைக்கும் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களுக்கு கொடுத்த தகுதிக்காக, எங்களுக்கு கொடுத்த தாளந்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த தரிசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களுடைய ஆயத்தங்களை நாங்கள் உங்களுடைய கரங்களில் கொடுக்குறோம்ப்பா. இது எல்லாவற்றையும் நாங்கள் இந்நாள் வரைக்கும் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். எல்லாவற்றையும் நாங்கள் இந்நாள் வரைக்கும் கடைபிடிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயாய் எங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்க, எங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்கப்பா. நாங்கள் எல்லாத்தையும் செய்கிறோம், ஆனால் எங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குது? எங்களுடைய நோக்கத்தை ஒரு விஷயம் நீங்கள் மாற்றுங்கப்பா. எங்களுடைய நோக்கம் சரியாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் பத்திரப்படுத்துகிற, நாங்கள் பாதுகாக்கிற, நாங்கள் சேமித்து வைக்கிற எல்லாமே பயனுள்ளதாக மாறுமா இல்லை பயனற்றதாக மாறுமான்றது எங்களுடைய நோக்கத்தில் இருக்குப்பா. ஒரு விஷயம் நீர் எங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுங்க. ஒரு விஷயம் நீங்கள் எங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுங்க. ஒரு விஷயம் எங்களுடைய நோக்கத்தை நீங்கள் தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் கூட கர்த்தாவே, ஒரு விஷயம் கூட கர்த்தாவே, நீங்கள் எங்களுடைய நோக்கத்தை பாருங்கப்பா. எங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்கப்பா. நாங்கள் சீர்கெட்ட எண்ணத்தில் இருக்கிறோமா? நீ ஒரு விஷயம் எங்களோடு பேசுங்க. நாங்கள் எல்லாவற்றையும் செய்கிறோம், ஊழியங்களில் கலந்து கொள்ளுகிறோம், சபைக்கு வருகிறோம், பாடுகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆனால் எங்களுடைய நோக்கம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் இது அத்தனையும் பயனுள்ளதாகவே இருக்கவே இருக்காது. அது பயனற்றதாய் மாறிவிடும், அது பயன்பற்றதாய் மாறிவிடும், அது பயனற்றதாய் மாறிவிடும். நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், அநேக செல்வங்கள் இருக்கலாம், அநேக தாளந்துகள் இருக்கலாம், அநேக தரிசனங்கள் இருக்கலாம். ஆனால் அது எல்லாவற்றையும் நீங்கள் உள்ளத்தில் ஆழ்ந்திருந்து யோசிச்சு பாருங்கள். ஒரு விஷயாய் உங்களுடைய நோக்கம், உங்களுடைய எண்ணம் சரியா இல்லை அப்படின்னா இது பயனற்றதாய் போய்விடும். ஆண்டவர் எவ்வளவு விசனப்படுவார். நான் உனக்கு இதெல்லாம் கொடுத்தனே, நான் உனக்கு காத்திருப்ப கொடுத்தனே, நான் உனக்கு நேரத்தை கொடுத்தனே, நான் உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தேன்ப்பா, நான் உனக்காக ரத்தம் சிந்தி உனக்கு ரட்சிப்பை நான் கொடுத்தேன், உனக்காக நான் என்னுடைய உயிரையே கொடுத்தேன், வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினேன், நான் உனக்காக தரிசனங்களை கொடுத்தேன். ஆனால் உன்னுடைய நோக்கம் அப்பா, எங்களுடைய நோக்கங்களை நீ மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய நோக்கங்களை நீ மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு விஷயம், எங்களுடைய எண்ணங்களை நீங்கள் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணும்.
உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உம்மையே என் கண் முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. உம்மையே என் கண் முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. ஆமாம், இந்த உலகத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா காரியங்களும் நாங்கள் குப்பையாய் எண்ணுகிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாங்கள் குப்பையாய் எனக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு மனமேட்டுமே தரக்கூடாதுப்பா. நாங்கள் அதை உமக்காக நாங்கள் பாதுகாத்து வச்சுக்கிறோம். நீர் கொடுத்த எங்களுக்காக கொடுத்த காத்திருப்ப நாங்கள் பாதுகாத்து வச்சுக்கணும்ப்பா. நீர் எங்களுக்காக கொடுத்த ரட்சிப்பை நாங்கள் பாதுகாத்து வச்சுக்கணும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நாங்கள் உமக்காக பாதுகாத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிறது மட்டும் இல்லை, நம்முடைய நோக்கத்தை சரியாக வச்சுக்கணும். நம்முடைய நோக்கத்தை நம்ம சரியாக வச்சுக்கும் போது தான் நம்ம பத்திரப்படுத்தி வைக்கிற எல்லாமே நமக்கு பயனுள்ளதாய் மாறும். உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உள்ளத்தின் ஆழத்தில் உலக பெருமை குப்பையாய் உள்ளத்தின் ஆழத்தில் உம்மையே கண் முன் வைத்து ஓடி ஜெயிக்கணும். ஆமாப்பா, நாங்கள் உண்மை மாத்திரம் முன்னாடி வைத்து நாங்கள் ஓடி நாங்கள் ஜெயிக்கணும் கர்த்தாவே. நாங்கள் நீர் வருகிற வரைக்கும் நாங்கள் உண்மை கண் முன்னாடி வைத்து நாங்கள் ஓடி ஜெயிக்க நீங்கள் எங்களை அனுகிரகம் பாராட்டுங்க பாவாண்டவரே. மாறணும் ஆண்டவரே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாளையிலே கூட்டமானது மாலை 6:30 மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்கப்படும். அது முதலாதபடி ஞாயிற்றுக்கிழமை காலை அதிகாலையிலே 5 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கப்படும். ஒரே ஆராதனை தான் சண்டேயில். அதனால் எக்ஸ்ட்ரா ஆராதனை 5 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். நாளைக்கு 6:30 மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்கப்படும். ஒரு 1/2 மணி நேரம் துதித்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து அதன் பிறகு 7 மணிக்கு ஊழியக்காரர் கரத்தில் நாம் கொடுக்க வேண்டும். ஆகினாலே 6:30 மணிக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் சரியாய் வருவோமானால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவரும் நம்ம வீடுகளில் இருந்து விட வேண்டாம். 2 நாள் நமக்காய் ஒழுங்கு பின்னிருக்க அந்த கூட்டத்திலே நம்ம கலந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாளை தினத்தில் சொன்னது போல் உங்களால் முடிந்த மல்லிகை பூ வாங்கி கொண்டு வந்து கொடுக்கும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. இப்படியாய் இத்தனை நாட்கள் இந்த கூட்டத்தை நடத்தவும் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஒவ்வொரு நாளும் இந்த கலந்து கொள்ளவும் கர்த்தர் அனுகிரகத்தை தந்தபடியினால் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இப்பொழுது எழும்பி நிற்கலாம். தேவன் நல்லவராய் இருந்திருக்கிறாரே. நாம் என்னென்ன காரியங்களை பத்திரப்படுத்த வேண்டும் என்பதை தேவன் ஒருவரே நமக்கு போதித்தவராயிருந்தார். அல்லேலூயா. நாம் பத்திரப்படுத்த வேண்டிய காரியங்களை பத்திரப்படுத்தி கர்த்தருக்கென்று இன்னும் நாம் எழும்பி பிரகாசிக்க தேவன் நமக்கு அனுகிரகத்தை தந்தருவாராக. அல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கடைசியாக நாம் ஜெபிக்கலாம். சகோதரன் யோதராஜா ஜெபிப்பாங்க. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு இருப்போம். ஆமென். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேங்க தாவே. அப்பா, இந்த நாளிலும் அப்பா அந்த பசுத்த நாட்களில் தாவே உம்மை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் இந்த வார்த்தைகளை கேட்கவும் நீங்கள் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேங்க தாவே. துதித்த பாடின அப்பா செய்தியை பகிர்ந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தாவே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே அவர்களை பாதுகாப்பீராக, நீரே அவர்களை வழி நடத்துவீராக, நீரே அந்த பிள்ளைகளுக்கு ஆலோசகராக இருந்துக்க தாவே. அப்பா அவர்களை மென்மேலும் நீங்கள் வளர்த்துக்க தாவே. உம்முடைய ராஜ்யத்திலே சேர்க்கிற வரைக்குங்க தாவே உமக்கு பயந்து அப்பா பயபக்தியோடு கூட ஆராதிக்க தாவே. தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜெபத்திலே அப்பா ஆராதனையிலே தாவே
துதியிலே உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிக்கிறதிலே வளர்கிறதுக்கு அப்பா அந்த பிள்ளைகளுக்கு நீங்க அனுகிரகம் பாராட்டும்படியா செபிக்கிறங்க தாவே. அப்பா எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கத்தாவே இன்றைக்கு கேட்டது போல கத்தாவே அநேக காரியங்கள் பயனற்றதா இருக்கலாம் கத்தாவே. அப்பா அதெல்லாம் நீங்க பயனுள்ளதா எங்களுக்கு நீங்க மாட்டி தரும்படியா செபிக்கிறங்க தாவே. எங்களுடைய அப்பா சுயமான நம்பிக்கையெல்லாம் நீங்க எடுத்து போட்டு கத்தாவே, எங்கள் சுயமான பிரயாசங்கள்லாம் நீங்க எடுத்து போட்டு கத்தாவே. அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதுக்கு அப்பா நீர் எங்களை பயன்படுத்துங்கப்பா. நமக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாவே. அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் தடுக்க முடியாது கத்தாவே. அப்பா நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறங்க தாமுடைய வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையில அப்பா நீங்க நிறைவேற்றும்படியா சுபிக்கிறங்க தாவே. பிரதான ஆசாரியர்கள் பரிசெயர் சதிசெயர்லாங்க தா ஒரு வேலை நினைத்திருக்கலாம் தடை பண்ணணும்னு. அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனா நீ நினைத்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்கிற ஆண்டவர். அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறங்க தாவே. இந்த பிள்ளைகளை கூட நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒரு வேலை பிசாசு கத்தாவே இந்த பிள்ளைகள் மேல என்ன கொண்டு இருக்கலாங்க தாவே. அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. அப்பா நீரே வழி நடத்துவீராக கத்தாவே. சத்தியத்தை மேய்ந்து கொள்ள அப்பா அந்த சபைக்கு சாட்சிகளாய், குடும்பத்துக்கு கத்தாவே ஆசீர்வாதமாய் கத்தாவே, இருக்கிற பகுதிக்கு ஆசீர்வாதமாய் அப்பா உன்னத ஊழியங்களை கத்தாவே இவர்களால் இயன்றதை செய்ய அந்த பிள்ளைகளுக்கு அனுகிரகம் செய்யும்படியா செபிக்கிறங்க தாவே. எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் அவர் வருகை மட்டுமாய் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களில் இருப்பாராக. ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமேற் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உங்களை எல்லாருக்கும் ஸ்தோத்திர. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.